வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்ந்தது. இதற்கான நிகழ்ச்சி மதுரை ஏர்போர்ட்டில் நடந்தது. இதில் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக இருவரும் மீனாட்சியம்மன் கோயிலில் தரிசனம் செய்தனர். அதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு செய்தியாளர்களை சந்தித்தார். விமான நிலைய நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழில் மதுரை மற்றும் விருதுநகர் எம்பிக்களின் பெயர் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு எனக்கு தமிழ் தெரியாது என அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பதிலளித்தார். And the reason for coming to Madurai has also been the NDA government under the leadership of our Prime Minister has declared Madurai Airport as international airport. It has been a demand for the city of Madurai and the people of Madurai for more than 3 decades. For a long time this has been a pending demand. With the blessings and support of our Honorable Prime Minister, we have made it a reality, and I have come here to share the happiness with the Madurai people, and I will be going and attending the program in the Madurai airport. I invite all of you to come there. It is a great event which will change the history of the airport operations in Madurai itself. We are envisioning that more international connectivity will come, and the recognition Madurai will get internationally will increase from here. I don't know Tamil. இந்த பாலிட்டிக்ஸ்லாம் அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு ఇక్కడ గుడి దగ్గర చాలా బ్రహ్మాండంగా ఉంది. தமிழகத்தில் ஏற்கனவே 7 கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. ஆண்டுதோறும் சுமார் 680 பட்டதாரிகள் வெளியேறுகிறார்கள். இதற்கிடையே புதிய தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரி தொடங்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் வேலைவாய்ப்பு பிரச்சினையை அதிகரிக்கும். எனவே தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி கால்நடை மருத்துவர்கள் மாநில அளவில் தர்ணாவில் ஈடுபட்டனர். அதன் பகுதியாக சேலம் தலைவாசல் வி கூட்ரோட்டில் அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் போராட்டம் நடந்தது. இதில் இறுதியாண்டு மாணவர் வினோத்குமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் தர்ணாவில் ஈடுபட்டனர். கல்லூரி நிர்வாகம் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து கல்லூரி டீன் இளங்கோவிடம் மாணவர்கள் கோரிக்கை மனு வழங்கினர். கோரிக்கை மனுவை முதல்வர் ஸ்டாலினிடம் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என கல்லூரி மாணவர்கள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பாரிநகர் அதிகமான் தெருவை சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவர் வெளியூரில் தொழில் செய்து வருகிறார். இவர் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் காசிக்கு சென்றார். நேற்று இரவு வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர் பீரோவில் இருந்த 10 லட்சம் ரூபாய் மற்றும் அவரது காரை திருடி சென்றனர். காரைக்குடியை சேர்ந்தவர் எலிசபெத் மற்றும் சென்னையில் டாக்டராக பணிபுரியும் சிவகாம சுந்தரி ஆகியோரின் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த வெள்ளி பித்தளை பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். எலிசபெத் காரைக்குடி வடக்கு போலீசாரிடம் புகார் செய்தார். போலீசார் மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்.